ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் உடைய ஜெனரல் அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 6th பிஓ மெயின்ஸோட மாக் டெஸ்ட். இதில் வெறும் ஜெனரல் அவேர்னஸோட செக்ஷன் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 6th. ஓகேங்களா? 6th பிஓ மெயின்ஸுடைய மாக் டெஸ்ட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, இது வந்து நீங்க 1.5 இல்லைன்னா 2 வச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் என்ன அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா அட்டன் பண்ற ஃபீல் வராது. ஸோ அதனால வந்து சப்போஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாக்குறது நல்லது. ஓகேவா? டிஸ்க்ளைமர் உங்களுக்காக இது. அடுத்த செஷன் என்னது? குவான்ஸ் தானே. நெட்வொர்க் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. அஜிஜோ, எபிக் பென் ஓபன் பண்ணல. ஒரே நிமிஷம். ஓகே. பா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நேட்டா நான் கூட பயந்துட்டேன், என்னடா இது சம்பந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு. ஓகே, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Which of the following company has received approval from the Competition Commission of India to acquire the equity share of NACL, புதுசா இருக்கே, Industries Limited, a key player in agrochemical sector, ஜூலை. இது பாத்திராத ஒரு இதா இருக்கே. சுமிட்டோமோ கெமிக்கல். இல்லைங்க, இது நான் பார்க்கவே இல்லையே. எப்படி மிஸ் ஆச்சு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம்? ஆச்சரியமா இருக்கே. அடுத்தது, which of the following edition of the Global Space Exploration GLEX jointly organized by ISRO and International Astronautical Federation and Astronautical Society of India was inaugurated by Union Minister Jitendra Singh in New Delhi. தெரியல, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. ஐயோ, மரண பயத்தை காட்டுறாங்களே. ஓகே, அடுத்தது, which of the following Canadian tennis player made headline by defeating Naomi Osaka? இவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. winning her maiden வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷனோட 1000th டைட்டில் அட் கனடியன் ஓபன். சூப்பர். ஓகே, இது கொஞ்சம் ஏதோ டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? RBI guidelines, if a failed ATM transaction is not recredited within 5 days, calendar days, the card issuing bank must 100 rupee வந்து டெய்லியும் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 50 days. ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் 100 rupee பெர் டே காம்பன்சேஷன் வித்தவுட் கஸ்டமர் ஹேவிங் டு கிளைம். கஸ்டமர் ஹேவிங் டு கிளைம் என்னது? காம்பன்சேஷன் ஒன்லி இஃப் த கஸ்டமர் ஃபைல்ஸ் a written complaint. எழுதி கொடுத்தாதான் தரணுமா? இல்ல வந்து எழுதி கொடுத்தாதான் தரணும். ஏன்னா வந்து நிறைய ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வித்தவுட் கஸ்டமர் ஹேவிங் டு கிளைம், கஸ்டமர் கிளைம் பண்ணாமையே கொடுக்கணுமா இல்ல கஸ்டமர் கிளைம் பண்ணி கொடுக்கணுமா? இப்ப ஆப்ஷன் வந்து பிசின்னு தெரிஞ்சிருச்சு ஆன்சர். ஆனா இதுல வந்து பாத்தீங்களா ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாத்தீங்களா? ஸோ வித்தவுட் கஸ்டமர் ஹேவிங் டு கிளைம். அந்த அளவுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட எடுக்கிறாங்களா பேங்க்? ஒரு கொஸ்டின் இப்படி உட்கார வச்சிருச்சு. எதே கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இது நான் வந்து கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாமா? ஏன்னா இல்லையே, போயிட்டு என்ன கொஸ்டின்? 4வது கொஸ்டின். ஓகே, நான் வந்து ஆப்ஷன் 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஓகேவா? சோ என்ன கொடுக்கலாம்? ஆப்ஷன் 2ன்னு கொடுக்குறேன். டவுட் வந்து 4th கொஸ்டின் வந்து டவுட். ஓகே,
ஆப்ஷன் வித்தவுட் கிளைமிங். ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? May 2025, Mumbai Metropolitan Region, okay, loan of how much amount of the Bank of Maharashtra கிட்ட இருந்து வாங்குனாங்க? படிச்சது தானேடா. என்னது எல்லாம் மறந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ, 1500 2500 தெரியலையே, 1500 கோடி தான் நினைக்கிறேன். ஐயோ, மே மாசத்துக்கே எப்படின்னா என்ன அது? ஓகே, 8th session of இந்தியா ரஷ்யா ஜாயிண்ட் குரூப் ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்தியா எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்துச்சு. எஸ். ஓகே. அடுத்த கேள்வி. மைஃபை செமிகண்டக்டர்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் மைக்ரோமேக்ஸ் and Phison Technology has achieved a major milestone by becoming the first Indian brand to design and manufacture which category of technology product within India? அருமை அருமை அருமை. So Micromax smartphone company, cloud servicing enterprises is hey graphic processor. நான் வந்து இவரோட இன்டர்வியூ பார்த்தேன், மைக்ரோமேக்ஸோட ஓனர் இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவர் வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். ஓகே, மைக்ரோமேக்ஸ் இந்தியாவோட ஓனர் தான். அடுத்த, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டிட் ராஷ்டிரிய ரக்ஷா ராஷ்டிரிய மந்திரி ஸ்ரீ சஞ்சய் சித் அண்ட் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்? ஓகே, சூஃபியன் டுயா. இந்தியன் ஆப்பிரிக்கன் ஹானர் இந்தியன் ஆப்பிரிக்கன் சோல்ஜர்ஸ் வேர்ல்டு வார் 1. நில்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா, உகாண்டா, கென்யா, ஜாம்பியா, கென்யா. ரீசெண்டா நடந்தது இது. 8 கொஸ்டின் 4 தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்? இப்படி போட்டு அடிக்குதே என்ன? ஜூலை மந்த் நரேந்திர மோடி ஹெல்ட் டாக் வித் பிரசிடென்ட் முகமது மொய்சு. யாரு? மால்தீவ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் வந்து ரிசல்டிங் இன் தி சைனிங் ஆஃப் செவரல் எம்ஓயு இன் தி ஏரியா ஆஃப் ஃபிஷரிஸ் அக்வா கல்ச்சர் வித் கிரெடிட் லைனே 4850. கரெக்ட் தான். தீஸ் அக்ரிமெண்ட் வேர் மேட் இன் விச் போல. என்னடா இது ஈஸி தானே, மால்தீவ் தானே. கவர்மெண்ட் ஹேஸ் ஃபைனலைஸ்டு பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க். எங்கன்னா 7 ஸ்டேட்ல, 7 ஸ்டேட் கிடையாது, 7 பிளேஸ்ல. கடைசியா வந்து விருதுநகர் தமிழ்நாட்டுல போட்டிருந்தாங்க. டோட்டல் பட்ஜெட் வந்து 4445 கோடி. ஓகே. இதுல அடிஷனல் என்ன இருக்கு? பிஎம் மித்ராவோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜனல் அண்ட் அப்பேரல். ஓகே. வேற ஏதாவது இருக்கா அதுல? ஓகே. ஓகே, 7 இயர் பீரியட். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021. ஓகே. எத்தனை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி பார்க்ஸ் தானே? எஸ், ஹவு மெனி சைட்ஸ்? 7. அடுத்தது, okay, which key provision introduced in the banking law amendment bill passed by Rajya Sabha April மாசம் allows the depositors great flexibility in deciding how funds are distributed after their death by enabling both simultaneous and successive nomination. ஐயோ, இது வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது, நேம் வரமாட்டேங்குது. ஓகே, ஆப்ஷன் போய் பாப்பா. Rising the audit reporting deadlines, redefining of a substantial interest, multiple nomination system for deposit account. Okay. Enhanced RB outside for the statutory audit. Okay. Freezing unclaimed deposit funds beyond. Third. Okay. Ocean produce at least 50% of planet oxygen. Okay. என்ன சொல்ல வராங்க? Okay, Earth is the main protein of the builders around the world. What is the theme of the World Ocean Day? Ocean Day. தெரியல. அடுத்தது நில்லுங்க, ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆக மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டை மேல கொண்டையை மறந்துட்டேன்னு வச்சுங்களேன், அப்பா போயிடும். அடுத்த கேள்வி. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
அதாவது ஆஸ் பர் கவர்மெண்ட் டேட்டா இந்தியாஸ் ஜிடிபி டேக்ஸ் கலெக்ஷன் மந்த் ஜூலை எவ்வளவு? ஜூலை ஆகஸ்ட் வந்து 1.84, ஜூலை வந்து 1.96, ஜூன் வந்து 1.85. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஜூலை மாசம் ஓகே 7.6%, 7.5% இன்க்ரீஸ் போன ஃபினான்ஷியல் இயர். ஆன்சர் என்ன? 2. இங்கடா 1.96. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஹையஸ்ட். ஓகே, ஏப்ரல் மாசம் வந்தது இந்த வருஷம். ஓகேவா? தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, யூஸ் பண்ணி படிச்சுக்குங்க. ஓகே, அடுத்தது என்ன? Who among the following Indian become the first boxer to reach world boxing? இது படிச்சிருக்கேன், பேர் பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன். சிவா தம்பா கிடையாது, தேவேந்தர் சிங் கிடையாது, விக்ரம் சிங் யாதவ் கிடையாது, மனோஜ் குமார், ஹிதேஷ் குலியா. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது லென்த்தா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் ஒன்லைனர். அடுத்தது லீட் பேங்க் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஆர்பி 1969 ஃபார் ப்ரொவைடிங் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் த்ரூ. 1967 என்ன 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க. கரெக்டா? லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணாங்க? ரூரல் சைடும் வந்து கிரெடிட் growth அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கறதுக்காக தான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் த்ரூ ப்ராடக்ட் பேஸ்ட் அப்ரோச், நீட் ஓரியன்டெட் அப்ரோச், சிஸ்டம் ஏரியா அப்ரோச், எக்கனாமிக் growth அப்ரோச், சர்வீஸ் ஏரியா அப்ரோச். நீட் ஓரியன்டெட் தான் நினைக்கிறேன். சிஸ்டம் ஏரியா ப்ராடக்ட் கிடையாது. எக்கனாமிக் growth அப்ரோச், எக்கனாமிக் growthக்காக. சிஸ்டம் ஏரியா கிடையாது. சர்வீஸ் இல்லைன்னா வந்து நீட் ஓரியன்டெட். சர்வீஸ் தான், சர்வீஸ் ஏரியா அப்ரோச். ஐயோ குழப்பிடுச்சு. 15 வந்து நான் வந்து இதுல வைக்கிறேன், டவுட்ல வைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு சர்வீஸ். ஓகே, ஏன்னா வந்து பிரைவேட் பேங்க்ஸ் வந்து பெருசா சர்வீஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீட் ஓரியன்டேடும் டவுட்டா இருக்கு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப யோசிச்சோம்னா டைம் தான் போகுது. ஹூ வாஸ் அவார்டட் ஹெம் பகதூர் மல்லா அவார்ட் 2080 established in the memory of the founder, Salt Trading Corporation, for the outstanding contribution to judicial leadership, transitional justice, inclusive democracy and institutional development in Nepal's legal system. நான் என்னோட இன்சைட்ஸை சொல்லியிருப்பேன். இதெல்லாம் படிக்க வேணாம், நேபாள் அவார்டு கொடுத்தா நமக்கு எதுக்கியா, அதெல்லாம் நான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா கொஸ்டின். ராணா, உமேஷ் மனானி, பிரகாஷ்மன் சிங் ராட், கல்யாண் ஸ்ரிஸ்தா. ஓகே, இவர் தான். ஐயோ, அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெலிவர் their ப்ராமிஸ் ending 17-year வெயிட். 18வது வருஷம் தோத்துருந்தா கன்னிசாமியா. ஓகே, இந்தியன் பிரீமியர் லீக் டைட்டில் பை டிஃபீட்டிங் பஞ்சாப் 6 ரன் வித்தியாசத்துல. ஃபைனல் இன் அகமதாபாத். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? டெல்லி Capitals, Punjab Kings are the only team still existing that not yet lift the trophy. ஆமா, வேற ஏதாவது இருக்கா? கொல்கத்தா வின் பண்ணிட்டாங்க. பிரசன்ட் இருக்கிற டீம் என்னடா பேர் வரமாட்டேங்குது. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வாங்கல. ஸ்டில் எக்ஸிஸ்டன்ஸ் நாட். லக்னோ வாங்கல, அப்ப தப்பு. விராட் கோலி ஹாஸ் பீன் த ஆர்சிபி part of RCB since the inception of and the finally win the title of correct. RCB title marks them a 9th different team to win the Indian Premier League. First வந்து டெக்கானு, சரி ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான், செகண்ட் டெக்கானு. ஐயோ 18 சீசன். இவங்க 5 நினைக்கிறேன். சென்னை, மும்பை 5, கொல்கத்தா 3, 13, 14, 15, ஆர்சிபி 1, 13, 14. மிச்ச 4 டீம் எது? ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்களே. வேற என்ன டீம் இருக்கு? ராஜஸ்தான், டெல்லி. ஐயோ ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப நான் வந்து எலிமினேஷன் மெத்தடுக்கு போறேன். ஓகே, 2-3. ஓகே, 2-3. கடவுள் மேல பாரத்தை போட்டு குத்தி விட வேண்டியதுதான். அடுத்தது
Border Road Organization BRO celebrated 65th Rising Day. 65வது Rising Day to mark the day. An event was organized in New Delhi, which was presided over the Defense Secretary Sri Giridhar Aramane, who among the following the current chief of border road organization. ராஜீவ் கௌபா கிடையாது. ரகு ஸ்ரீனிவாசன், அஜய் குமார் கிடையாது. சுமன் கே பெரி கிடையாது. சுமந்த் கோயலா இல்ல ரகு ஸ்ரீனிவாசனா? சுமந்த் கோயல், ரகு ஸ்ரீனிவாசன். ரகு ஸ்ரீனிவாஸ் பேரு சாஃப்டா இருக்கு, சுமந்த் கோயலா இருக்குமோ? சரி, ஓகே. 18 கெஸ். ஓகே. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ன பண்ணிருக்காங்க? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார்ம் அனௌன்ஸ்ட் appointment of who among the following executive director, president and chief operative officer? பிரவீன் குமார் பர்வார். இவர் தான் படிச்ச மாதிரி இருக்கு. தெரியல. சும்மா எல்லாத்தையுமே குத்திட்டு இருக்க முடியாதுல்ல, தப்பா போயிடும். அடுத்தது, which satellite communication company has received regulatory clearance from the Department of Communication? யாரு இவன்? டெஸ்லாவா? டெஸ்லா கார் கம்பெனி ஆச்சே. ஸ்பேஸ் எக்ஸும் கிடையாது. பேர் என்ன? ஸ்டார்லிங்க். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சர்வீஸ் இல்ல. ஓகே, ஸ்டார்லிங்க் செகண்ட் ஆப்ஷன். Okay, which book chronicling the life of a mathematical contribution of Srinivasa Ramanujam was launched National Archives of India at Dr. Ambedkar International Center? Okay, என்னது? The Genius of Numbers, The Journey of Great Mathematician. The Journey of Great Mathematician. ஐயோ, எனக்கு ஆத்தர் பேர் ஞாபகம் இல்லையே. ஆத்தர் பேர் என்ன? ஐயோ, இப்படி மறந்த. Which of the following small finance bank received final approval from Reserve Bank of India August மாசம் transition into the Universal Bank under the voluntary conversion network? இத நான் சொல்லல அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், எல்லாரும் என்ன கொலையா கொன்றுவீங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஓகே, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸும் சரி, இவங்களும் சரி கியூல நின்று இருக்காங்க. ஓகே, அன்னபூர்ணாவது ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. State level bankers committee was constituted 1977. இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் an apex inter-institutional forum to create adequate coordination machineries in all states on uniform basis for the development of state. It comprises representatives from which of the following? படிச்சிருக்கேன். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். ஓ தெய்வமே, இந்த மாதிரி வச்சாதான் மனுஷனுக்கு மண்டா காயுது. ஆனா இதுல இருந்து நிறைய கத்துக்கலாம். வாட் இஸ் தி கரெக்ட் ரிகார்டிங் ஜிஎஸ்டி? இருக்கட்டும். ஜிஎஸ்டி இஸ் தி பேஸ் ஆன் பிரின்சிபிள் ஆஃப் origin based taxation. GST is applicable on supply of goods only. Supply of goods only அப்படினாலும் supply of goods. Okay, tobacco and tobacco products ரெண்டு ஒண்ணு தானே. டொபேக்கோ என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ். ஒரு டொபேக்கோவை கொடுத்துருக்காங்க. would be subjected to GST. கரெக்ட் தான். எவ்வளவு இப்ப மாத்திட்டாங்க, இப்ப 40%. ஓகேவா? முன்னாடி 28 பிளஸ் சின் குட்ஸ் செஸ் போட்டிருப்பாங்க. The center would have the power to levy central excise duty on these. Central excise duty is GST levied by central and state simultaneously. GST based upon the principle of origin based taxation. இல்ல ஆரிஜின் பேஸ்ட் இல்ல, ஃபைனல் குட்ஸ் தான். சப்ளை ஆஃப் குட்ஸ். டேய், என்னடா குழப்பி விட்டீங்களாடா என்ன இப்படி? ஐயோ,
எக்ஸைஸ் டியூட்டி எப்படி போறது? எக்ஸைஸ் டியூட்டி குழப்பதே. சரி, ஓகே. இந்த கேள்வி வந்து 24 வந்து டவுட். கஷ்டமா இருக்கே, ஒரு கேள்வியும் இப்படி தெரியாம போடுறது. அடுத்தது என்ன? ஐடென்டிஃபை த டோட்டல் outlay of the Prime Minister initiative for Northeast Region scheme. ஐயையோ. Okay, which of the following the budget is initial of 7 projects intended to be implemented over the 4 years? Okay, 4 வருஷம். Okay, 4 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 6600 கோடி. Okay. Truncation is the process of stopping the flow of a physical check issued by drawer. Drawerனா யாரு? செக் கொடுக்கிறவர். ஓகேவா? செக் கொடுக்கிற பேங்க். டிராயி அப்படின்னா தான் வந்து இல்லைங்க, ஒரு நிமிஷம். எம்ப்ளாயர் வந்து பேங்க், சாரி கம்பெனி, எம்ப்ளாயி வந்து வேலை செய்யறாரு. அப்போ ஓகே, டிராயர் அப்படின்னா பேங்க் சம் பாயிண்ட் பை பிரசன்டிங் பேங்க் இன் ரூட் டு தி பேங்க் பேயிங் பேங்க். ஓகே, வாங்கிக்கிறவங்க. ஓகேவா? வாங்கிக்கிறாங்க. Guideline, which type of the instrument can be present for clearing through check truncation system? Check with a hologram security features. Okay. Any bank issued check irrespective of format. Okay. Check truncation system 2010 standards complaint instrument. Check is issued after. அதுக்கு முன்னாடி செக் கொடுத்துட்டு இருந்தாங்களே. போஸ்ட் டேட்டட் செக்ஸ் ஒன்லி. தப்பு. Any check issued check irrespective of the format. தப்பு. hologram security features only. ஓகே, 2010 தான் வந்து செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 2018ல வந்து இது பண்ணாங்க, கொண்டு வர்றதுக்கான இது கொண்டு வந்தாங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2010ல தான். Which of the following bank has achieved a major milestone in its digital transformation journey by successfully implementing the intellect design arenas? eMAC. இது வந்து சென்னை சேர்ந்த இது. ஓகேங்களா? இது வந்து அஜிஜோ என்னடா இது? மஸ்ரக் பேங்கா, அபுதாபி கமர்ஷியல் பேங்கா? மஸ்ரக் பேங்க் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்கா? ஐயோ, வச்சான் பாத்தீங்களா? எப்படி படிச்சேன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் கொடுத்தாங்களா இல்ல மஸ்ரக் பேங்க் தந்தாங்களா? மஸ்ரக் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் யுஏஇ பேங்க் டு ஓபன் பிரான்ச் இன் ஐஎஃப்எஸ்சிஏன்னு படிச்சிருக்கோம். ஓகே. ஆனா இமேக் வந்து எப்படி படிச்சிருக்கேன்? சென்னை சேர்ந்த ஒரு இது. ஓகேங்களா? லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ. எத்தனாவது? 27. 27 வருவோம், முடிச்சுட்டு வருவோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? Equity consists all instrument and records that acknowledge claims on the residual value of a corporation and quasi-corporation after the claim of the all creditors have been met. Among the following is not included under equity? Stocks, equity, participating preference shares units of mutual funds. Okay, depository receipts வந்து ஆமா depository இல்லைங்க. செக்யூரிட்டிஸ் அக்வயர்டு அண்டர் ரிவர்ஸ் ரெப்போல பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட செக்யூரிட்டிஸ் தருவாங்க. பேங்க் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும். அப்ப செக்யூரிட்டிஸ் வந்து ஈக்விட்டியில் இருக்கா? இல்ல. செக்யூரிட்டிஸ் வந்து ஈக்விட்டியில் இல்ல, பாண்ட். அடுத்தது பல்கேரியா அபிஷியலி அடாப்ட் எத்தனாவது கண்ட்ரி? 31 தானே? 31 இல்லைங்க, 31. எஸ். இல்ல 21 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் ஒன்னு வரும். 21 கண்ட்ரி தான் மொத்தம். ஓகேவா? யூரோஏஷியன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி வாஸ் லாஸ்ட் ஜாயின்ட் யூரோப்பியன் பிஃபோர்? இது நான் படிச்சிருக்கேங்க. ஐயோ, ஸ்லோவேக்கியா நினைக்கிறேன். ஸ்லோவேனியா, குரோஷியா, ஸ்லோவேனியா. எஸ், ஸ்லோவேனியா சொல்லியிருக்கேன். என்னோட இதுல வந்து வீடியோல கூட சொல்லியிருக்கேன்.
சைப்ரஸ் கிடையாது. சைப்ரஸ் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நான் என் வீடியோ நிறைய டைம் சொல்றது என்ன, ஜீரோ. இது வந்து நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ரிவைஸ் பண்ணல அப்படின்னா ஜீரோ. ஓகே, இன்னும் 60 கொஸ்டின் இருக்கா? சாரி, இன்னும் 30 கொஸ்டின் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா has officially notified the formation of a new member payment regulatory board to regulate the supervise payment system entry, replacing the existing board for the regulation supervisory settlement system. How many members of the constituted? Okay, payment regulatory board. Payment regulatory board 8 member committee தானே? Payment regulatory board 8 member committee. எங்க 8 member committee தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? எஸ். அடுத்தது which domain? அடடடா, which domain August will be okay mitigate October 31. ஓகே, அக்டோபர் 31க்குள்ள டொமைன் மாத்தணும் இந்த வருஷம். ஆகஸ்ட் 31க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 31 2026க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டார்கெட் வருமே. டார்கெட் மறந்துருச்சு, என்னடா இது, டார்கெட் மறந்துருச்சு. 25% ஆஃப் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் இன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகே, இப்போ ரீசெண்டா ஒரு 4 பேங்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வைசரி ஆர்கனைசேஷனா வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இது பண்ணாங்க. எந்தெந்த பேங்க்? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் நேம் பேங்க். பேங்க் ஓகே. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் சிந்து பேங்க், யூகோ பேங்க், அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. Financial Inclusion Index, right? Developed by Indian Bank of Capture. Extend the financial inclusion. Okay, value ranges will take lower than the upper range. Okay, inclusion. Okay, 0 to 100. Okay, 67 இருக்கு. ஓகே, 67%, 67 பாயிண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் இயர் அப்படிங்கிறது நோ பேஸ் இயர். 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனை பெராமீட்டர்? 3 பெராமீட்டர். ஓகேயா, ஆக்சஸ், குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஏக்யூ, ஏயுக்யூ யூசேஜ் 45%, ஆக்சஸ் 35, இது 20%. கரெக்டா? 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 0 to 1, 0 to 100, 1 to 100. ஓகே, கொடுத்து விடுவோம். என்னென்னலாம் வச்சிருக்காங்க. ஈஸிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். 196 ரொம்ப முக்கியம். ஓகே, கார்பரேஷன் மீட்டிங் ஆஃப் த சிம்லால நடந்துச்சு. ஐடென்டிஃபை விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கரெக்ட். இது கஷ்டங்க, எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, மண்டையில வந்து எதுவுமே இல்லை. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருக்கு, மண்டையில எதுவுமே இல்லை, ஓட மாட்டேங்குது எதுவுமே. அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ரவி அகர்வாலா has updated the rules tax offense settlement allowing all offenses under the income tax act 1961. கரெக்டா? 1961 ஐடி ஆக்ட் இப்போ வந்து 2025 மாத்திட்டாங்க. ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா பாயிண்ட்? இன்கம் டேக்ஸ்ல டக்குன்னு 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 இன்கம் டேக்ஸ் சரி டக்குன்னு வரமாட்டேங்குது. ப்ரெஷர் பண்ணா மைண்டுக்கு வந்து யோசனை வரமாட்டேங்குது. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியல, இந்த அளவுக்கு மூளை இல்ல. ஓகே, அடுத்தது யூனியன் கேபினெட் அப்ரூவ் த காம்பன்சேஷன் ஆஃப் 30,000 ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், அப்புறம் என்னது பாரத் பிபிசிஎல். ஓகே, ஓகே ஓகே எல். ஓகே, டொமஸ்டிக் எல்பிஜிக்காக அவங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ண ஃபாலோவிங் நாட் ஓஎன்ஜிசி. அடுத்த which among the following religious festival observed in June month ஸ்ரீலங்கால commemorate புத்திசம். ஓகே, படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணல. பசோன் போயா
அடுத்தது என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரினிவல் ஆஃப் எம்டிஜிடி எல்டிஜிடி has been discontinued from which of the following LP NTGT renewal low medium term gold loan medium term deposit ஐயோ இது என்னன்னு தெரியலையே ஓகே 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 எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இதுலதான் சாவரின் கோல்டு பாண்ட்ல வந்து மீடியம் டேர்ம் கோல்டு டெபாசிட்டும் லோ டேர்ம் ஹை மட்டும் வச்சிருந்தாங்க ஆனா டேட் ஞாபகம் இல்லையே இது வந்து நான் எப்படி ஆப்ஷன் போடுறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க ஏப்ரல் 1 ஓகே மார்ச் 31 இருக்கும் இல்லைன்னா ஏப்ரல் 1ல இருந்தா இருக்கும் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் அதனால ஏப்ரல் 1ல இருந்து வச்சுக்கலாம் ஓகே அப்போ எத்தனாவது கொஸ்டின் 37 okay, Union Cabinet Minister Prime Minister Union Cabinet chaired by Prime Minister Narendra Modi has approved the targeted subsidy of 300 LPG சிலிண்டருக்கு 10.33 கோடி மக்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து கொடுத்திருக்காங்க as of ஜூலை எண்ட் டேட்டா படி அப் டு 9 ரீஃபில்ஸுக்கு வந்து தர்றாங்க ஓகே பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் 2015 இல்ல 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 2016 உஜாலா ஸ்கீம் தான் வந்து 2015 ஓகே understood which of the following பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் 2016 அடுத்து as the result of AICP so Desi Oyon earned the rare honor of being achieved one of the world's most respected institution in the modern global museum will be landmark of India animation film at New York National Museum in Delhi ஓகே இதுதான் வாக் இன் கஸ்டமர் ஓகே இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ராட்டஜிக்கு இதை படிச்சு வச்சிருக்கணும் ஏன் எனக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது நமக்கு தெரியாது அப்படின்னு ஃபாரின் பேங்க்ஸ் வித் லெஸ் 20% not allowed to buy which type of priority sector lending for achieving the 8% of target 20% கீழே இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் ஸ்மால் அண்ட் மீடியம் ஆல்சோ ஃபேமஸ் ஜென்ரல் ஜென்ரல் 14th edition of India Russia bilateral exercise இந்திரா ஏப்ரல் மாசம் நடந்ததா மார்ச் டு ஏப்ரல் அடா பாருங்களா டேய் இலே பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா ஓகே டேக் பிளேஸ் இன் சென்னை ஞாபகம் இல்ல ரிவைஸ் பண்ணணும் யூனியன் Railway Minister Ashwini Vaishnav launched a new app DAS at India Heritage Center, New Delhi, 40th Foundation Day of Railway Information System to enhance the passenger experience and streamline access the railway. Rail one தானே Rail one Rail Connecta Rail one too many dollars chasing too few goods too many dollars few goods okay condition refers to the type of inflation என்னது hey demand pull அப்படின்னா தக்காளி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஷார்டேஜ் அதிகமா இருக்கு அதுக்கு டிமாண்ட் ஆகி விலையேறிச்சு அப்படின்னா டிமாண்ட் ஓகே காஸ்ட் புஷ் அப்படின்னா வந்து இப்போ வேணும்ட்டே வந்து அது காஸ்டோட விலையை அதிகம் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் டூ மெனி டாலர்ஸ் சேசிங் டூ ஃபியூ ஃபுட்ஸ் கொஞ்சம் இதை வந்து அதிக டாலரை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா பொருட்களினுடைய டிமாண்ட் அதிகமாயிருக்கு அப்ப டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் என்னென்னமோ சொல்றேன் நானும்
Okay, European Training Institute affiliated with the part of Antwerp. Yes, okay. டேய் என்னடா மார்ச் எல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது போங்கடா. ஓகே, இல்ல 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 இதுக்கு முன்னாடி வந்தது என்ன 44வது கொஸ்டின் மார்க் பண்ண மறந்துட்டேன். அடுத்தது அடுத்து என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டட் 3 key measures of individual customers aimed at making them okay customer friendly. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, கேவைசி ரீ கேவைசி வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து இது வந்து நில்லுங்க 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 3 மாசம் செப்டம்பர் 31 வரைக்கும். ஓகே, செப்டம்பர்னா ஆகஸ்ட் ஜூன். ஓகே, இல்லைங்க ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கரெக்டா. ஆனா இது வந்து கொடுத்துருக்காங்க தப்பு. ஸ்டாண்டர்ட் இஸ் கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் டிசீஸ்டு கஸ்டமர் இன்க்ளூடிங் தி அசஸ்மெண்ட். கரெக்ட். The retail direct platform will upgraded with additional tools to help individual manage. எஸ், ரீட்டைல் இதுல வந்து நம்ம இது வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கலாம். 2 and 3. Port and shipping waterways data. Which of the following Indian port handled the highest? Mundra port. Cargo. நில்லுங்க 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 நில்லுங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் மும்பையில் இருக்கு, மகாராஷ்டிரால. விசாகப்பட்டினம் கிடையாது, மும்பை போர்ட் கிடையாது. மும்பை போர்ட்டா, ஜவஹர்லால் நேரு போர்ட்டா? பிரதீப் போர்ட் வந்து ஒடிசால இருக்கு. விசாகப்பட்டினம் ஆந்திரால இருக்கு. மும்பைல இருக்கு. ஜவஹர்லால். ஓகே, என்னடா அது நமக்கு வந்த சோதனை, ரிவிஷன் பண்ணாததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது. Which of the following has signed a MOU with the rural development to promote the Bhima Shakti rural women financial assistance rural area during the national conclave of okay, the organized by Ministry of State. Okay, Goa. Bhima Shakti Yojana, LIC. LIC. இது பார்த்தாலே பயமா இருக்கே, இது என்னது கொஸ்டின் முதல்ல? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 10% per annum. என்னடா அது ஒண்ணுமே புரியல. ஹேய் என்ன ஃபர்ஸ்ட் இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் செகண்ட் ஆப்ஷன். நில்லுங்க 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 நில்லுங்க, தெரிஞ்சிருக்கு. எத்தனால் பிளெண்டிங் எந்த இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எத்தனால் பிளெண்டிங் அண்டர் த ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஹஸ் ஃபிக்ஸ்டு டார்கெட் ஆஃப் 20% பிளெண்டிங் எத்தனால் பை 2025 நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா வந்து ஐயோ தெரியலையே, 36 அட்டன் பண்ணிருக்குமா, இன்னும் எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. Okay, Indian Army has joined hands with the Indian Institute of Madras as to establish a dash Indian Army Research. Okay, இது வந்து இவர் ஓபன் பண்ணி வச்சுட்டு போனாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்னிசோத். ஓகே, ஓகே. அடுத்தது என்ன, பட்ஜெட்டா? இது என்னமோ கொடுத்துருக்கான். பிரைம் மினிஸ்டர் லேட் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் தி இனாகுரல் மல்டிபிள் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் குஜராத் பவர் செக்டார் ரினியூவபிள் எனர்ஜி. ஐயோ இது தெரியலங்க, தெரியல 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 தெரியல. Central Board of Secondary Education announced that it has approved the norms 10th school வந்து 2026 இருந்து அகாடமிக் ஃப்ரம் 2 டைம் எழுதிக்கலாம். 3 மாசத்துல ஃபெயில் ஆன 3 மாசத்துல அடுத்த டைம் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன, ஒரு இவ்வளோ குளோபல் யூனிகார்ன் லிஸ்ட். ஓகே, யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டட் இன் தி ஓகே விச் ஆஃப் ஃபாலோவிங் சான் பிரான்சிஸ்கோ ரிமைன் தி வேர்ல்ட்ஸ் டாப் யூனிகார்ன். நியூயார்க் தானே, நியூயார்க் தானே ஃபர்ஸ்ட், சான் பிரான்சிஸ்கோவா? 87 தேர்ட் பொசிஷன், இது தப்பு. India co-founded over 90% in 130 unicorn. சரி, ஆப்ஷன் எலிமினேஷன் போகுமா? என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட். ஓகே, இது கரெக்ட் வராது, இது வராது, நாட் கரெக்ட். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணி ஆகணும். சான் பிரான்சிஸ்கோ ஃபாலோவர் பை நியூயார்க், சாங்காய், பெய்ஜிங் வேர் கரெக்ட். ஒன்னு கரெக்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ வந்து எனக்கு
2 3 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 53. இதெல்லாம் பார்க்கவே வெறுப்பா இருக்கு எனக்கு, என்ன பண்றது. சரி போடுவோம். பாருங்க இவ்வளவு பெருசா எவன் படிக்கிறது. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி has expanded the credit surplus. ஓகே 10 கோடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு இது தரணும். டபுளிங் கேரண்டி ஓவர் சீலிங் to 20 crore increasing the default 85%. என்னது புதுசா இருக்கே. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 ஆரம்பிச்சாங்களா? 2015. இது தப்பு, இது தப்பு, பார்த்தாலே தெரியுது இது தப்பு. தெரியலங்க. ஒண்ணு கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம், மத்ததுல குத்தி விட்டாங்க அப்படின்னு என்ன பண்றது. அடுத்தது யூனியன் கேபினட் ஆஃப் நேஷனல் அப்ரூவ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெரிட்டி ஸ்கீம். 275 இன்ஸ்டிடியூஷனல், 175 இன்ஜினியரிங். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதுக்கப்புறம் வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அப்புறம் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன். மொத்தம் 1000 கோடி வந்து பட்ஜெட்டா 825. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு, இது எவ்வளவு போட்டாங்க, 150. 75 850 நினைக்கிறேன். 75 இல்ல 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 இல்ல, குழப்பிட்டு பாத்தீங்களா மறுபடியும். ஓகே ஃபுல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மைத்ரி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். மல்டி டிசிப்ளினரி, மாடர்ன் வராது, மிஷன் எஜுகேஷன் வராது, செக்டர் வராது, மேனேஜ்மெண்ட் வராது, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன் இன்வால்வ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். எஸ். அடுத்தது ஐடென்டிஃபை த அமௌண்ட் ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இன்டு இட்ஸ் ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆதித்யா பிர்லா ஹவுசிங். படிக்கலையேங்க, எழுதி வச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ணணும். அடுத்தது டிஃபென்ஸ் டிஆர்டிஓ 25 ஜூலை என்ன பண்றாங்க, கண்டக்டர் ஃபிளைட் டெஸ்ட் ஃபிளைட் ட்ரையல் ஆஃப் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள் யூஏஇ. சார் யூஏவி அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள் லான்ச்டு பிரிசிஷன் கைடட் மிசைல் எங்க. சாந்தி துர்கா கொல்கத்தா கிடையாது. பாலாசோர் ஆந்திர பிரதேஷ் கிடையாது. பொக்ரானு கிடையாது. இல்ல பொக்ரானு இல்லைன்னா பாலாசோர் ஒடிசா. ஒடிசா தான் நிறைய இது ஒடிசா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால நான் ஒடிசா போடுறேன். என்பிசி இன்டர்நேஷனல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூபி பே நோ ரியல் டைம் பேமெண்ட் இன் கேஸ் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதான வரும். adding 13th more bank extension network of okay bank not included among the 19th Indian bank. ஐயோ வச்சான் பாத்தீங்களா ஆப்பு. ச்சே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் 19 பேங்க்ஸ். கஷ்டங்க, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். who are the following chief executive officer of ஆர்பிஐ இனோவேஷன் ஹப். இது எந்த வருஷம் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. சப்சிடரி ஆஃப் பெங்களூரோட ராஜீவ் பன்சல் லான்ச் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ஓகே ராஜேஷ் ரஞ்சன் கிடையாது. சாஹில் கினி. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக. அன்வில் ஏஐ பவர்டு கோல்டு மெல்டிங் ஏடிஎம் தெலுங்கானால கோல்டு சிக்கா featured in dash AR based jewelry augmented reality trial and gold monetization facility refinancing கேட்டாச்சா மே மாசம். ஓகே எங்க கோல்டு சிக்கா இருக்கான்ல. ஓகே இதோட போதும், 43 அட்டன் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் பாப்போம் ஓகேவா, ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன
கேட்டகரியில இருக்கேன். இந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து நான் வந்து ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மாசத்துல இப்பதான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுவும் பாதி முடிச்சிட்டேன். ஏப்ரலோட பாதி முடிச்சிட்டேன். சோ நாளைக்கு வந்து ஃபுல்லா முடிச்சிருவேன். இப்படி 2 நாள்ல ஒண்ணு முடிச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிற ஒரு 4 மாசம் இருக்கு. ஓகே. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, செப்டம்பர் மாசம். இந்த மாசம் செப்டம்பர் மாசம் தானே? எஸ். இது வந்து 2 நாள். இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நாள். ரெண்டு 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 8 9 9 நாள்ல முடிச்சிருவேன். இன்னைக்கு டேட் என்ன? 6. 15ஆம் தேதி முடிச்சிருவேன். நடுவில் வேற ப்ரிலிம்ஸ் வேற நிறைய வருது. 15ஆம் தேதி நான் முடிச்சிருவேங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்ற ஒவ்வொரு இதுவுமே வந்து பாருங்க எவ்வளவு பீக்ல இருக்க போகுது அப்படின்னு. ஐயோ, வாய் வேற விடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எகென்ஸ்டா போயிட போகுது. ஓகே, ட்ரை பண்ணுவோம். என்ன ஆயிர போகுது? ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கடையை சாத்திரலாம். போதும். ஓகே, இதுக்கு மேல ஒரு சுத்து சுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறத குழப்பி விட்டுருவேன். அதனால க்ளோஸ் பண்ணி விடலாம். எவ்வளோ 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 எவ்வளோ? பதிமூணு தப்பாயிருக்கா? அரே பகவான். இல்லைங்க, இதுக்கு முதல்ல பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? என்னடா அது? ஒரு டைமாவது 98 வாங்கிடலாம், 98 பிளஸ் போலாம் அப்படின்னா முடியறது இல்லையே. இப்ப 26.75, ரேங்க் வந்து 17. ஓகே, 17 தான். ஆனா ஒண்ணுமே பண்ணாம 51.5% வந்து வந்திருக்கு. ஓகே. மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு போல, அதனாலதான் வந்து குத்தி விட்டாங்க. ரீசனிங் அதே மாதிரிதான். இங்கிலீஷும் ஓகே. ஓகே. ஓகே, இந்த மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர் என்னன்னு சொல்லி போடுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஐபிபி எஸ்பிஐ பிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போறது இல்ல. ஐபிபிஎஸ் பிஓக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் இது பண்ணிருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற எஸ்பிபிஓட மார்க் டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஐபிபிஎஸ் போலான்னு ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். ஸோ நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 10 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோல நான் அதாவது இப்போ இதுக்கப்புறம் போக போறது வந்து எக்ஸ்பிளனேஷன் தான். வேணும் அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணிக்கங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம போக போறோம். ஓகே, கெஸ் பண்ணோம் இல்லையா? ரெக்கார்ட் ஆகுதா? கெஸ் பண்ணோம் இல்லையா, அது எது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 4வது கொஸ்டின் வந்து கரெக்ட். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, வித்தவுட் கஸ்டமர் ஹேவிங் டு, வித் கஸ்டமர் கிளைம் பண்ணல அப்படின்னாலும் 10 ரூபா 100 ரூபா வந்து 1 வீக் இது வந்து கொடுத்தே ஆகணும். 1 வீக் வந்து 7 நாள் வந்து கொடுத்தே ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் 5 நாள் கொடுக்கல அப்படின்னா, ஓகே, டிரான்சாக்ஷன் இதாகல அப்படின்னா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 15th வந்து ஏன் சர்வீஸ் ஏரியா நான் சொன்னேன் இல்லையா, சர்வீஸ் இல்லைன்னா நீடு ஓரியன்ட் சர்வீஸ். 18 வந்து கெஸ்ட்ல அடிச்சேன், ஆனா தப்பா இருக்கு. ஓகே, பாத்தீங்களா? நான் யோசிச்சேன். ரகு ஸ்ரீனிவாசன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சாஃப்டா இருக்கு நேம், அதனால வந்து இது வந்து பார்டர் ஏரியாக்குள்ள வராது அப்படின்னு நான் சொன்னேன். சமந்த் கோயல் வந்து எங்கேயோ வேற எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். அஜய்குமார் வேற. ராஜீவ் கௌபா இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வரும். சுமன் கே பேரியும் அதே மாதிரிதான். ஓகே, போயிருச்சு. கல்யாண் சிஸ்தா. ஐயோ ஐயோ. மொத்தம் எத்தனை இண்டிவிஜுவல் வாங்கியிருக்காங்க? 9 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இதுன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். 9ஆ? எவ்வளவு? எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்வைஸ், பஞ்சாப். இல்லடா, ஆன்சரை நீங்க போடல. வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? 8th பிரான்சைஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? 8th பிரான்சைஸ். அதான் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லையே. 8th பிரான்சைஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தோம்?
பஞ்சாப் அது ஒன்லி டீம். ஓ, ஆமா ஆமா, இவங்க 2 பேர் மட்டும் தான் வாங்கலையா. ஓகே, அடுத்தது வேற என்ன கெஸ்ட்ல போட்டுருக்கு? 24 பாத்தீங்களா, கெஸ்ட்ல போட்டது வந்து போயிடுச்சு பாத்தீங்களா. Tobacco products would be subjected to GST, and in addition, central have power to levy on the central excise duty on these products. Central excise duty. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது இதுதானே? டேக்ஸ் ஆன் டேக்ஸா? அதுதான். செஸ் தானே சொல்றாங்க, இல்ல வேற ஏதாவது சொல்றாங்களா? எனக்கு தெரியலையேங்க, குழப்புதே. 24 27 வந்து கரெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் வந்து யாரு அவங்க, இவங்க பிளாட்ஃபார்ம் இ மேக் ஏஐ. பாத்தீங்கன்னா அவங்க சென்னை தான். இ மேக் ஏஐ அவனோட இது போடலையா, எந்த ஏரியான்னு போடலையா? போட்டிருக்கலாம். கம்ப்ளீட்டா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. 24 27 அடுத்தது 27 கரெக்டா இருக்கு. 27 தான் பட்டிருக்குமோ. ஓகே, அடுத்தது வந்து 29 தப்பாயிருக்கு பாத்தீங்களா. குரோஷியா 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 டாப்பரும் தப்பு. 6 பேர் கொண்ட கமிட்டி தானா? ஓகே, 37 வந்து தப்பா இருக்கா? 37 நினைச்சேன், கெஸ்ட்ல போட்டாலே தப்பாகுது. மார்ச் 26. என்னடா இது, புது ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்தது 30, இது எத்தனாவது? 37 44 பாப்போமா. 44 கரெக்டா இருக்கு. டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், நான் சொன்னேன் இல்லையா, பொருள் கம்மியா இருந்து விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது டிமாண்ட் புல். ஓகே, எஸ். 53 அது ஆப்போசிட். எப்படின்னா காசு கம்மியா இருந்து பொருள் அதிகமா இருந்தா காஸ்ட் புஷ். அப்படி கிடையாது. ஓகே, வேணாம் வேணாம், அப்ப இப்ப வேணாம், நான் வந்து உங்களுக்கு தனியா இதா எடுக்கிறேன். ஓகே, கரெக்டா இருக்கு. 44 கரெக்டா இருக்கு, ஆனா 53 வந்து தப்பா இருக்கு. ஓகே, 53 என்னது, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 2 வந்து நம்ம ஓகே நாட் கரெக்ட் தான், ஆனா 1 வந்து நாட் கரெக்ட்னு போட்டிருக்கு. ஆனா 3 வந்து கரெக்டா. ஓகே, கோ ஃபவுண்டட் ஓவர். ஓகே, இல்லைங்க, எங்கடா இது, எப்படிடா நான் போய் தேடுவேன். இவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க, சைனா என்டர்பிரைஸ் 200. ஓகே, சான் பிரான்சிஸ்கோ கரெக்ட் தான், ஃபாலோட் பை நியூயார்க், பெய்ஜிங், சாங்காய். பெய்ஜிங், சாங்காய். ஓ, இப்படி. ஆஹா. அதாவது இவன் இங்க வரணும், இவன் வந்து இங்க வரணும். இப்படி எல்லாம் கொஸ்டின் வச்சிருக்காங்க. டாப்பர் என்ன மார்க் வாங்கியிருக்கானா என்னன்னு பாப்போம். இல்ல, டாப்பர் அட்டனே பண்ணல. நம்ம அட்டன் பண்ண நிறைய விஷயங்கள் டாப்பர் அட்டன் பண்ணலைங்க, ஆனா இது கரெக்டா அட்டன் பண்ணியிருக்கான். பாலாசா, குர்னூல், ஆந்திர பிரதேஷ். ஓகே, அதாவது யுஏஇ கைடட் மிசைல் வந்து குர்னூல், ஆந்திர பிரதேஷ். ஓகே, இன்னைக்கு இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய். ஸோ எஸ்டிபிஓ எழுதுற எல்லாருக்குமே, மெயின்ஸ் எல்லாம் எழுதுற எல்லாருக்குமே வந்து எனக்கு என்னுடைய என்ன சொல்றது சைட்ல இருந்து, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சைட்ல இருந்தும் ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்க, ஓகேவா. ஸோ பயப்படாம பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து நம்மளோட பெஸ்ட் தர முடியும். பயந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அது இதுல முடிஞ்சிடும், ஓகேவா. அதனால நல்லபடியா எழுதுங்க. டாட்டா, பை பாய்.